என்ன சொல்லப்போனால் அதன் மீது அவருக்கு எந்த மதிப்புமே இருந்தது கிடையாதுங்கிறத அவருடைய பல நேர்பேச்சுகளை நான் உணர்ந்திருக்கேன். அவர் தினமும் எழுதுவார். அவர் எழுதாத நாட்களே கிடையாது. ஒரு முறை அவரிடம் கேட்டாங்க வந்துட்டு, அதாவது ஒரு வாரத்தில் 5 தொடர்கள் எழுதுது, 5 பத்திரிகைகள்ல 5 தொடர்கள். எல்லாரும் கேட்டாங்க, அவங்களால எப்படி வந்து 5 தொடர்கள் ஒரே நேரத்தில் எழுத முடியுது அப்படின்னு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்கும். இப்போ ராணியில் ஒரு பேட்டர்ல எழுதுவார், குமுதத்தில் அதே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷாக எழுதுவார், வேடல் எழுதுறப்போ அந்த பேட்டர்ன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், ஒரு நாள் எழுத்தாளர் எப்படி ஒரே நேரத்தில் 5 தொடர்களை எழுத முடியுது. அப்போ அவருக்கே உரிய பாணியில் அவர் ஒரு பதில் சொல்றாரு. ஒரு பத்திரிகைக்கு 5 பக்கம் எழுதணும், வாரத்துக்கு மொத்தத்தில் 25 பக்கம், வாரத்துக்கு 25 பக்கம் கூட எழுத முடியாதவங்க என்ன எழுத்தாளர் அப்படின்னு அவர் கேட்கிறார். இது ஒரு அப்ரோச். எழுத்தாளருடைய வேலைங்கிறது எழுதுறது தான். தொடர்ந்து கொண்டு வந்ததுன்னா பெரும்பாலும் போலீஸ் ப்ரொடக்ஷன் போடுவாங்க. அப்படி ஒரு எழுத்தாளன் பேசுவதை கேட்பதற்கு, ஒரு எழுத்தாளனை பார்ப்பதற்கு அவ்வளவு பெரிய, அதாவது ஒரு பத்திரிகையில வந்து பாத்தீங்கன்னா சுஜாதா தொடர்ந்து எழுத போறாருன்னா இந்த பத்திரிகையோட சர்க்குலேஷன் 50,000 1 லட்சம் கூடுங்க. எல்லா பத்திரிகை நிறுவனங்களுமே அன்னைக்கு சொன்ன ஒரு தகவல் இது. சுஜாதா அடுத்த வாரத்தான கதை ஆரம்பிக்கிறாருன்னு போஸ்டர் தொங்க விட்டோன்னே 1 லட்சம் காப்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா ஒரு எழுத்தாளன் எந்த மாதிரி ஒரு கல்ட்டை ஒரு சமூகத்தில் அவர் உருவாக்கி இருக்க வேண்டும். இது முழுக்க முழுக்க அவருடைய எழுத்தினால் தானே எனக்கு உருவான ஒரு விஷயம். அவருடைய காலத்தில் பல விமர்சன எழுத்தாளர்கள் இருந்தார். நான் திரும்பவும் சொல்றேன், குடும்ப கதைகள், வரலாற்று கதைகள், பேய் கதைகள், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணீர் காவியங்கள், நிறைய அந்த சமயத்தில் பெண்களுடைய வாழ்க்கையை பற்றி கூட பல எழுத்தாளர்கள் எழுதுறாங்க, விமர்சன எழுத்தாளர்கள். ஆனால் சுஜாதா உருவாக்கிய பெண்களுக்கு நிகராக எந்த பெண் எழுத்தாளர்களும் உருவாக்க முடியும். பெண்களுடைய வாழ்வை, துயரத்தை, அவர்களுடைய போராட்டத்தை, அவர்கள் சந்திக்கக்கூடிய அவமானங்களை சுஜாதா அளவிற்கு எழுதிய பெண் எழுத்தாளர்களே அன்றைய காலகட்டத்தில் இல்லை. அவங்களும் விமர்சனத்தில் எழுதுனாங்க. என் பேர் சொன்னா கோச்சுக்குவாங்க. நான் கூட வந்து உங்களுக்கு சரி அந்த காலத்துல யாரெல்லாம் ப்ராப்ளமா சுஜாதா காலத்துல எழுதுனாங்க அப்படின்ட்டு. அப்ப என்னன்னு கேட்டோம்னா, ஒரு எழுத்தாளர் வாழ்வை எப்படி கொண்டு நோக்குகிறான், அதை எப்படி உள்வாங்குகிறான், எதை எழுதுவதற்கு உரியது, எதை எழுதப்பட வேண்டியது, எது முக்கியமானது என்பதை ஒரு எழுத்தாளர் தன் வாழ்நாள் முழுக்க படித்துக் கொண்டே இருக்கிறான். அதற்கான மொழியை உருவாக்கி கொண்டே இருக்கிறான், அதற்கான வடிவத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் என்று சொன்னால் அந்த எழுத்தாளர் அந்த எழுத்திற்கும் தனக்குமான உறவை எப்படி வைத்துக் கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் எழுத்து தவிர வேலையுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அவர் ரிட்டையர் ஆகி அதுக்கு பின்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. வருவார், வீட்டுக்கு வருவார், சாயங்காலம் வந்து எழுதுவார், படிப்பார், எழுதுவார், படிப்பார், எழுதுவார், படிப்பார். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் வந்து எழுத்தின் மீது அப்படி ஒரு போதை, படிப்பின் மீது அப்படி ஒரு போதை இருந்தால்தான், அப்படி ஒரு வேலை இருந்தால்தான் ஒருத்தர் அதை பண்ண முடியும். நண்பர்களே, நான் ஒன்றே அப்படி சொல்கிறேன், ஒரு வாசகராக இருந்தாலும் சரி, எழுத விரும்புகிறவர்களாக இருந்தாலும் சரி, எழுத்து என்பது ஒரு ஹாபி அல்ல. எழுத்து என்பது ஒரு வாழ்வியல் முறை. அது படித்தாலும் சரி, எழுதினாலும் சரி, அது நமக்கு எண்ணற்ற திறப்புகளையும் வெளிச்சங்களையும் அது கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கு சுஜாதாவினுடைய வாழ்வும் எழுத்தும் ஒரு உதாரணம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சில பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்க்காக நீங்க அவரை வந்து சில பேர் விமர்சிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சார்ந்து அவருடைய சில கருத்துக்கள் சிலருக்கு ஏற்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு கிடைத்த சலுகை ஏன் சுஜாதாவுக்கு கிடைக்கிறது? எவ்வளவு விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை இன்றைக்கு நாம் ஏற்க முடியாத சிலத்தை பாரதியுமே எழுதியிருக்கிறார். உதாரணமாக நீதி கட்சியை பற்றி மிக கடுமையான விமர்சனங்களை கூட அவர் முன்வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் கூட இன்றைக்கு பாரதி வந்து ஏன் கொண்டாடப்படுகிறார் என்றால் அவருடைய மொழி ஆர்மையும் தமிழுக்கு அவர் அளித்த பங்களிப்பும் நிகழ்த்தது என்பதனால். அப்படி பார்க்கிற போது ஒரு எழுத்தாளர் நீங்கள் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வழியாக நீங்களோட தூக்கில போடணும்னு நினைச்சீங்கன்னா அதனால அவளுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்றை இழக்கிறீர்கள், ஏதோ ஒன்றை புறக்கணிக்கிறீர்கள். புறக்கணிப்பது ஒரு ஆசிரியனை புறக்கணிப்பதனுடைய இழப்பு இந்த ஆசிரியனுக்கு அல்ல, இந்த மாணவர்களுக்கு தான். நம்ம செல்வத்திற்கு சார்ந்து உருவாக்கப்பட்ட இது போன்ற பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் சார்ந்து எழுத்தாளர்களின் மீது புதுமைப்பித்தனே அப்படி மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார். ஒரு ஏதாவது ஒரு அரசியல் தரப்பு எழுந்து வருகிற போது புதுமைப்பித்தனை ஒரு ஜாதி வரின்னு கூட உத்தரவிட்டு இருக்க. ஆனா அவருடைய வாழ்வியலில் அவர்களுடைய எழுத்தில் அதற்கான சான்றுகள் என்பது அது மிக மிக அரிதாக இருக்கக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்கிற போது இது போன்ற முத்திரை குத்துகிற பணிகளை தாண்டி தமிழ் எழுத்து வடிவத்தை, இலக்கிய வடிவத்தை, தமிழ் வாசிப்பு முறையை, எழுத்து முறையை மாற்றி அமைத்தவர்களின் வழியாகத்தான் நாம் அடுத்த கட்டத்திற்கு புதிய மாற்றங்களை உருவாக்க முடியும். அந்த வகையில் சுஜாதா என்பவர்
ஒரு தனி மனிதர் அல்ல. சுஜாதா என்பது ஒரு இயக்கம். ஏகாந்தன் எப்படி அன்றைக்கு ஒரு இயக்கமோ, அதன் வழியாக எப்படி இன்றைக்கு சமூக புறக்கணிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்வியல் என்பது எழுதுவதற்கான ஒரு பாதைகள் திறக்கப்பட்டதோ, அதே போல இன்றைக்கு சுஜாதா என்பவர் தமிழை மிக மிக நவீனப்படுத்தியவர் அவர் என்பது மட்டுமல்ல. ஸ்டைலிஷ் என்கிற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு உதாரணம் தமிழ் சொல்ல முடியும் என்றால் அது சுஜாதாவைத்தான் சொல்ல முடியும். அதற்கு ஒரு பொருளாக ஒரு எழுத்துக்கள் இருந்தன. ஒரு மிக அந்த ஸ்டைலிஸ்ட் என்கிற ஒரு வார்த்தையை நான் முதல் படித்த போது யாரை அதற்கு பொருத்த முடியும் என்றால் சுஜாதாவுக்கு தான் பொருந்த முடியும். அந்த அளவுக்கு புதுமையும் ஒளிகுன்றாமையும் சமகாலத்தன்மையும் கொண்ட அவருடைய எழுத்துக்கள் இன்றைக்கு நிறைவாக ஒன்று நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அதாவது நான் சுஜாதாவுடைய புத்தகங்களை நாங்கள் உயர்மையில் பதிப்பித்த போது 2003ஆம் ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்போதுதான் உயிர்மையிலிருந்து நாங்கள் முதலாக ஸ்டால் போட்டிருக்கிறோம். அப்போது நிறைய பேர், ஒரு பெரும் கூட்டம் அலைமோதுகிறது சுஜாதாவிடம் கையெழுத்து வாங்குவதற்காக. அப்படி வாங்குகிற போது அப்பொழுது ஒரு புதிய தலைமுறை வாசகர்கள் உருவாகி இருந்தார்கள். அவர்கள் யாரும் சுஜாதாவை நேரில் பார்த்திராதவர்கள். அவர்கள் எல்லாரும் அவரை பார்த்துட்டு, என்னது சுஜாதாவுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சா அப்படின்னு அதிர்ச்சியோட பேசிட்டே போறாங்க. என்ன சுஜாதா தாத்தா மாதிரி இருக்காருன்னு. அவங்க மனசுல அப்படி ஒரு கேரக்டர் சுஜாதா இல்ல. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு வசந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த அதிர்ச்சி, இந்த 90 வயது சுஜாதா உயிரோடு இருந்து அவர் இந்த அவனத்தில் அமர்ந்திருந்தாலும் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், அவரை படித்தவர்கள், என்ன சுஜாதாவுக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு அப்படின்னு அதிர்ச்சியோடு தான் நினைப்பார்கள். மாறாத இளமையும் மாறாத புகழும் மங்காத வெளிச்சமும் கொண்டவராக அவர் அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கிறார், என்றும் இருப்பார். அவருக்கு 90வது பிறந்த நாளில் நாங்கள் ஏற்கனவே நாம் இங்கே அறிவித்தது போல இங்கே சங்கரசரவணன் சார்ட்ட நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக, தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக ஒரு ரீடர், அவரை முழுமையாக அறிமுகப்படுத்தக்கூடிய, அடுத்த தலைமை வாசகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விரிவான ஒரு ரீடர் ஒன்றை நீங்கள் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் சார்பாக நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவரிடம் கோரிக்கை வைத்தேன். அவர் அடுத்த வருடமே இந்த கோரிக்கையை ஏற்று இங்கே அறிவிப்பும் செய்தார். அந்த சிறந்த பரிசை நாம் இன்றைக்கு சுஜாதா அவர்களுக்கு அவருடைய இந்த 90வது பிறந்த நாளில் அளித்து இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன்.